ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எஸ்.ஆர். பிரீத்திகா, டி. வித்யபிரியா, டி. சாமுவேல் ஜான்சன், ஆர்.ஜே. நிஜிஸ்லின், கே. ஆர்த்தி, சி.ஏ. அம்ரிஷ். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை, தொழில் மற்றும் வர்த்தகத்துறை, பல்வேறு காப்பீட்டு திட்டங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அரசின் ஊக்கங்கள், இன்னும் சில சுவையான தகவல்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். தவறான பதில்களுக்கு மதிப்பெண் கழிக்கப்பட மாட்டாது. இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி. என்னோட பேர் பிரீத்திகா. நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கேன். நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் SRM ஈஸ்வரி காலேஜில் படித்தேன், ராமாபுரத்தில். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள்? என் பெயர் வித்யபிரியா. நான் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி மேட்டுப்பாளையம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படித்தேன். நான் இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பி அணி. என் பேர் நிஜஸ்லின். பிஏ குருநானக் காலேஜில் டிஃபென்ஸ் படித்தேன். இப்போது MBA சவிதாவில் படிச்சுட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். நீங்கள்? என் பேர் சாமுவேல் ஜான்சன். பிகாம் கிரசன் காலேஜில் வண்டலூரில் பண்ணேன். இப்போது MBA சவிதா காலேஜில் படிச்சுட்ருக்கேன். என்ன உங்களுடைய பொழுதுபோக்குகள்லாம் என்ன? என்னுடைய பொழுதுபோக்கு கிரிக்கெட் விளையாடுறது, படம் பார்க்குறது, அது ரெண்டும் தான் என்னோட மெயின் பொழுதுபோக்கு. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போய் பார்ப்பீங்களா? இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் கிரிக்கெட் ஒருக்கா போய் பார்த்துருக்கேன் சேப்பாக்கில். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சி அணி. என்னோட பேர் ஆர்த்தி. நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட் 2.5 years UPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள்? என் பேர் அம்ரிஷ். நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பண்ணியிருக்கேன். அண்ட் UPSC ப்ரிப்பரேஷன் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? இது முதல் சுற்று. முதல் சுற்று ஒரு விரிவாக்க சுற்று, எக்ஸ்பான்ஷன். முதல் கேள்வி ஏ அணிக்கு. பெசோ இதன் விரிவு என்ன? PESO பெசோ இதன் விரிவு என்ன? முயற்சி பண்ணுங்க. சரி, பி அணிக்கு போலாமா? பி அணி. பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன். சரியான விடை, மிக சரியான விடை. டி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கேள்வி பி அணிக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. சிட்பி இதன் விரிவாக்கம் என்ன? சிட்பி. இல்லை இல்லை, நீங்கள் சி அணியினர். ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணிக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. FFS இதன் விரிவு என்ன? ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட்அப்ஸ். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட்அப்ஸ். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? GST பற்றிய ஒரு சுற்று. GSTயினுடைய வரி குறைப்பு விகிதங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல் கேள்வி ஏ அணிக்கு. குழந்தைகள் விரும்பி உண்ணும் சாக்லேட்டின் GST வரி விகிதங்கள் 22/9/2025 படி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றன? சாக்லேட் 28% 18% குறைச்சு. தவறு தவறு. நீங்கள் சி அணியினர். 18 5. மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு.
22/9/2025 அன்று அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பில் 100 ரூபாய்க்கு கீழ் உள்ள சினிமா டிக்கெட்டின் ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றன? 18லேருந்து 12. இல்லை. நீங்கள் ஏ அணியினர் 18% to 12%. இல்லை, தவறான விடை. சரியான விடையை சொல்லிடுறேன். சரியான விடை 12% 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுல யாருக்கும் மார்க் இல்ல. அடுத்த கேள்வி சி அணிக்கு வருகின்றது. 22/9/2025 அன்று அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பில் சொட்டு நீர்ப்பாசன கருவிகள் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன கருவிகள் ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் ஆகியவற்றின் ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? 18 to 12. இல்லை, தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர் 12லேருந்து 5. 12லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது பொது அறிவு பற்றி ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2025 எந்தெந்த துறைகளில் சர்வதேச ஆண்டாக அறிவித்து ஐநா நிறுவனம் கொண்டாடி வருகிறது? 2025 எந்தெந்த துறைகளில் சர்வதேச ஆண்டாக அறிவித்து ஐநா நிறுவனம் கொண்டாடி வருகிறது? கோஆபரேட்டிவ். சூப்பர். ஒன்று. அப்புறம் அடுத்தது கிளேசர் ப்ரிசர்வேஷன். அப்புறம் இன்னும் மூணாவது குவாண்டம் சயின்ஸ். ஓகே, சூப்பர். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏ அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். ஐநா நிறுவனம் 2025 ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாகவும் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் 2 சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாகவும் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 3 சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாகவும் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸ் பிரிசர்வேஷன் அறிவித்து கொண்டாடி வருகிறது. இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? பி அணிக்கு. நல்லா கேளுங்க. கடந்த அக்டோபர் மாதம் 2025 சில்லறை பணவீக்கம் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு சதவீதமாக உயர்ந்தது? இதனை தேசிய புள்ளியியல் அலுவலகம் நவம்பர் 12 2025 அன்று வெளியிட்டுள்ளது. அதாவது அக்டோபருடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எத்தனை % இன்க்ரீஸ் ஆச்சு? 5 to 6. இல்லை, கரெக்டாக சொல்லணும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக படிக்கணும். சரி, நான் இப்போ சி அணிக்கு போகிறேன். வாய்ப்பு சி அணிக்கு. 1.29 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல தவறு. நான் சரியா சொல்லிட்டேன். இப்போ சரியான விடை டிக்ரீஸ் ஆவல, இன்க்ரீஸ். ஆனா ரொம்ப கம்மியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் மாதம் 2025 பணவீக்கம் மிக குறைந்த அளவில் 0.25% மட்டுமே உயர்ந்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு மற்றும் உணவுப் பொருட்களின் வீழ்ச்சி இதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகிறது. சரிங்களா? இதுல யாருக்கும் மார்க் இல்ல. இப்ப அடுத்து ஒரு நல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. நல்ல கேளுங்க. இந்த கேள்வி சி அணிக்கு. இந்தியாவின் நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணில் உணவு மற்றும் பானங்களின் அளவு வெயிட்டேஜ் தோராயமாக எத்தனை சதவீதம்? வெயிட்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இன் இந்தியா சிபிஐ பாஸ்கெட் இஸ் ஹவு மச்? 45% approximately. எக்ஸலண்ட். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. 45.86%. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். ஏன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸில். அது 45.86% இந்த வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அதுக்கு. இப்போ அடுத்த சுற்று இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழே இருக்கிற பல்வேறு அமைப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. லலித் கலா அகாடமியின் பிராந்திய அலுவலகம் சென்னையில் எங்குள்ளது? லலித் கலா அகாடமியின் பிராந்திய அலுவலகம் சென்னையில் எங்குள்ளது? 1000 லைட்ஸ் எக்மோர் போகிற வழியில். 1000 லைட்னு ஓரளவுக்கு கிட்ட சொல்லியிருக்கீங்க. அந்த சாலை பேரை சொல்ல முடியுமா? எத்திராஜ் சார். இல்ல. நீங்கள் சி அணியினர் கிரீம்ஸ் ரோடு. மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இது சென்னையில் கிரீம்ஸ் சாலையில் உள்ளது. சென்னையை தவிர லக்னோ, கொல்கத்தா, புவனேஸ்வர் ஆகிய இடங்களிலும் பிராந்திய மையங்கள் உள்ளன. இது தவிர சிம்லா, அகமதாபாத், பாட்னா போன்ற இடங்களில் துணை மையங்களும் உள்ளன. லலித் கலா அகாடமி ஓவியம், சிற்பம் மற்றும் கிராபிக்ஸ் போன்ற இந்திய காட்சிக் கலைகளை கண்காட்சிகள், பட்டறைகள் மற்றும் முகாம்கள் மூலம் ஊக்குவிப்பதற்காக செயல்படுகிறது. கலைஞர்களுக்கான தேசிய தளமாக விளங்கும் லலித் கலா அகாடமி
அவர்களின் படைப்புகளை வெளிப்படுத்தவும் நுண்கலைகளின் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சியை வளர்க்கவும் பேருதவி செய்கின்றது. இப்ப அடுத்த கேள்வி பி அணிக்கு போறது. இந்தியாவின் 7 மண்டல கலாச்சார மையங்களில் தெற்கு மண்டல கலாச்சார மையத்தின் தலைமையகம் எந்த இடத்தில் உள்ளது? தஞ்சாவூர், தமிழ்நாடு. மிக சரியான விடை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தஞ்சாவூர் தான் சவுத் ஜோனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் கலாச்சார மையங்கள். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்தியாவின் கலாச்சார மையங்களில் தெற்கு மண்டல கலாச்சார மையத்தின் தலைமையகம் தஞ்சாவூரில் உள்ளது. இந்த மையங்கள் அந்தந்த மண்டலங்களின் நாட்டுப்புற மற்றும் பழங்குடி கலைகளை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் இந்த அமைப்புகள் பேருதவி செய்கின்றன. தஞ்சாவூரை தவிர பாட்டியாலா, நாக்பூர், உதய்பூர், பிரயாக்ராஜ், கொல்கத்தா, திமாப்பூர், நாகாலாந்து போன்ற இடங்களிலும் மண்டல கலாச்சார மையங்களின் தலைமையகங்கள் உள்ளன. இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு போகுது. இந்திய மொழிகளின் இலக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் சிறந்த படைப்பாளிகளை அங்கீகரிப்பதற்கும் இந்திய அரசால் வழங்கப்படும் விருதிற்கு சாகித்ய அகாடமி விருது என்று பெயர். இந்த விருதுகள் சிறுகதை, புதினம், விமர்சனம், இலக்கிய வரலாறு, நாடகம் போன்ற பல்வேறு இலக்கிய வகைகளின் படைப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அவருடைய எந்த படைப்பிற்கு இந்த பரிசு வழங்கப்பட்டது? மிகச் சரியான விடை. பிசிராந்தையார். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 10 மதிப்பெண்களையும் பெறுகின்றார்கள். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக 1969ஆம் ஆண்டுக்கான பரிசு அவருடைய மறைவிற்கு பின் வழங்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டுக்காக விருதை அவர் பெற்றார். இப்ப நம்ம அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 15 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 15 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ். சி டீம் 45 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க. 45 மதிப்பெண்கள் பெற்று சி அணியினர் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஏ அணியும் பி அணியும் தலா 15 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். இனி வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாம். இந்த சுற்றும் ஒரு கலாச்சாரம் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. தி நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய தேசிய நூலகம் எங்குள்ளது? கொல்கத்தா. கொல்கத்தா. மிகச் சரியான விடை. ஏ அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். இந்திய தேசிய நூலகம் கொல்கத்தாவில் உள்ளது. இது மிக அதிகமான புத்தகங்களை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இங்கு 25 லட்சத்துக்கும் மேல் புத்தகங்கள் உள்ளன. இது மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. 1836ஆம் ஆண்டு கல்கத்தா பொது நூலகம் என்ற பெயரில் தொடங்கிய பின் பல்வேறு பெயர் மாற்றங்களுக்கு பின் தற்பொழுது இருக்கும் பெயரை பெற்றிருக்கிறது. இப்ப அடுத்த கேள்விக்கு போலாமா? இந்தியாவில் வெளியாகும் அனைத்து புத்தகங்கள், செய்தித்தாள்கள், பீரியாடிக்கல்ஸ் எனப்படும் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இந்த நூலகத்திற்கு வந்து சேரும். 1890ஆம் ஆண்டு இந்த நூலகம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் 4 நேஷனல் டெபாசிட்டரி சென்டர்களில் இதுவும் ஒன்று. இப்ப நம்ம எந்த நூலகத்தை பத்தி சொல்றோம்? இதுவும் ஒன்று அப்படின்னா சென்னையில் இருக்கு. அந்த ஒரு க்ளூ சொல்ற. எந்த நூலகத்தை பத்தி நம்ம சொல்றோம்? அறிஞர் அண்ணா. தவறு தவறு. நீங்கள் சி அணியினர். கன்னிமரா லைப்ரரி ரொம்ப ரொம்ப முக்கியமான லைப்ரரி. 1891ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட லைப்ரரி கன்னிமரா லைப்ரரி. சி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா எனப்படும் தேசிய நாடகப் பள்ளி எங்குள்ளது? இது இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா. டெல்லி. மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களையும் பெறுகின்றார்கள். தேசிய நாடகப் பள்ளி புதுடெல்லியில் உள்ளது. 1959ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நாடகப் பள்ளி நாடக கலைகளில் 3 வருட முழு நேர டிப்ளமா படிப்பை வழங்குகிறது. இதில் நடிப்பு, இயக்கம் மற்றும் நாடக நுட்பங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது பெங்களூரு, வாரணாசி போன்ற இடங்களில் பிராந்திய மற்றும் வள மையங்களை கொண்டுள்ளது. அடுத்த சுற்றுக்கு போலாமா? ஒரு முக்கியமான சுற்று இது. வர 2 சுற்றுமே முக்கியமான சுற்றுகள். கூட்டுறவு அமைச்சகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஐநா இந்த வருஷத்தை கூட்டுறவு ஆண்டாக கொண்டாடி வருகிறது. அதனால நிறைய நம்ம கூட்டுறவு பற்றி தெரிஞ்சுக்கணும்.
முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2025 ஐக்கிய நாடுகள் சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவித்து கொண்டாடி வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். எந்த கருப்பொருளுடன் 2025 சர்வதேச கூட்டுறவு ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது? அது ஒரு தீம் வச்சிருப்பாங்க இல்லையா, கொண்டாடும் பொழுது என்ன கருப்பொருள்? சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. சஸ்டைனபிள் கம்யூனிட்டிஸ். இல்லை, தவறு. நீங்கள் சி அணியினர் கோஆபரேட்டிவ்ஸ் பில்ட் அ பெட்டர் வேர்ல்ட். எக்ஸலண்ட் ஆன்சர். சி அணிக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். கூட்டுறவுகள் சிறந்த உலகத்தை உருவாக்குகின்றன. கோஆபரேட்டிவ்ஸ் பில்ட் அ பெட்டர் வேர்ல்ட். இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு வருகிறது. கேள்வி நல்லா கேளுங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் NCCT எனப்படும் கூட்டுறவு பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலின் கீழ் இயங்கும் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சென்னையில் எங்குள்ளது? அதன் பெயர் என்ன? இப்பொழுது வாய்ப்பு சி அணிக்கு வருது. நட்டேஷன் இன்ஸ்டிடியூட் ஃபார் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் அண்ணாநகர். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம். இது சென்னையில் அண்ணாநகரில் 4வது அவென்யூ எனப்படும் சாந்தி காலனியில் உள்ளது. இப்ப அடுத்த கேள்வி சி அணிக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. சென்னையில் உள்ள நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்தால் அளிக்கப்படும் பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு என்னென்ன? பட்டப்படிப்பு ஒன்று, பட்டய படிப்பு ஒன்று, அது ரெண்டு மட்டும் சொன்னா. டிப்ளமா அண்ட் டிகிரி. MBA மிகச் சரியான விடை. இன்னொன்று மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இல்லை. நீங்கள் அது இன்னொரு விட்டு போன இன்னொன்று சொல்ல முடியுமா? டிப்ளமோ என்ன டிப்ளமோன்னு சொல்ல முடியுமா? சரி, இப்போ வாய்ப்பு பி அணிக்கு. ஸோ ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு 9 மாத கூட்டுறவு மேலாண்மை பற்றிய உயர் டிப்ளமோவை அது வழங்குகிறது. அதை தவிர முழு MBA படிப்பு 2 ஆண்டு. இது மனித வளம், நிதி மற்றும் மார்க்கெட்டிங் பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. அடுத்த சுற்று அதுவும் கோஆபரேட்டிவ் பற்றிய ஒரு சுற்று. போலாமா? ஏ அணிக்கு முதல் கேள்வி. தேசிய கூட்டுறவு பயிற்சி கவுன்சில் நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் NCCT இந்தியா முழுவதும் மொத்தம் 20 பயிற்சி நிறுவனங்களை நிறுவியுள்ளது. இதில் சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் உள்ளது. இதை தவிர தமிழகத்தில் இன்னொரு நகரத்திலும் தேசிய கூட்டுறவு பயிற்சி கவுன்சிலின் பயிற்சி நிறுவனம் உள்ளது. அது எந்த ஊரில்? பி அணியினர் திருச்சி. தவறான. இப்பொழுது வாய்ப்பு சி அணியினருக்கு. மதுரை மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். தேசிய கூட்டுறவு பயிற்சி கவுன்சில் இந்தியா முழுவதும் மொத்தம் 20 பயிற்சி நிறுவனங்களை நிறுவியுள்ளது. இதில் ஒரு தேசிய அளவிலான நிறுவனம், 5 பிராந்திய நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு நகரங்களில் 14 கூட்டுறவு மேலாண்மை நிறுவனங்கள் உள்ளன. இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு. கூட்டுறவு வங்கிகள், அதை பற்றி ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்க போகிறது இல்லையா? அதை பற்றி ஒரு கேள்வி. கூட்டுறவு வங்கிகள் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அர்பன் கோஆபரேட்டிவ் அண்ட் ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் மேலும் 3 அடுக்கு அமைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த 3 அடுக்குகள் எவை? இப்பொழுது வாய்ப்பு சி அணியினருக்கு. இந்த கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை எந்த 3 அடுக்கா பிரிச்சிருக்காங்க? ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி அக்ரி கிரெடிட் சொசைட்டிஸ். எக்ஸலண்ட். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். மாநில கூட்டுறவு வங்கிகள், அடுத்தது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், அடுத்தது முதன்மை வேளாண் கடன் சங்கங்கள். இந்த 3ம் தான் ரூரலுடைய 3 அடுக்குகள். நான் கொஞ்சம் படிக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. மாநில கூட்டுறவு வங்கிகள் மாநில அளவில் உச்ச கூட்டுறவு அமைப்பாகும். இவை இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டு மற்றும் கீழ்மட்ட வங்கிகளுக்கு இடையே ஒரு இணைப்பாக செயல்படுகிறது. அடுத்தது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட அளவில் செயல்பட்டு தங்கள் மாவட்டத்திற்குள் உள்ள முதன்மை வேளாண் கடன் சங்கங்களுக்கு நிதி உதவி அளிக்கிறது. 3வது முதன்மை வேளாண் கடன் சங்கங்கள் கிராமம் மற்றும் கிராம பஞ்சாயத்து மட்டத்தில் உள்ள அடிப்படை நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நேரடி குறுகிய கால கடன்களை வழங்குகிறது. இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? இந்த கேள்வி சி அணிக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. இந்தியாவில் உள்ள மொத்த கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 13 lakhs. தவறான விடை. நீங்கள் ஏ அணி? 20,000. இல்ல, ரொம்ப கம்மியா சொல்றீங்க. இந்தியா முழுக்க. நீங்கள் பி அணி? 25 லட்சம். 25 லட்சம் ரொம்ப ஜாஸ்தி.
சரி, நான் சரியான விடை சொல்லிடுறேன். சரிங்களா? இந்தியாவில் மொத்தம் 8.44 லட்சத்துக்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. அவற்றுள் சுமார் 6.59 லட்சம் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பாட்டில் உள்ளன. இந்த சங்கங்கள் சுமார் 30 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளன. இவை ஏறக்குறைய 29 துறைகளில் பரவியுள்ளது. விவசாயம், பால்வளம், வீட்டு வசதி, வங்கி ஆகியவை முக்கியமான துறைகளாகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற ஒரு தரக்கட்டுப்பாடு பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இது இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இதன் தெற்கு மண்டல பிராந்திய அலுவலகம் எங்குள்ளது? சென்னை. சென்னை மிகச் சரியான விடை. சென்னையில எங்க இருக்கு சொல்ல முடியுமா? பி அணியினர் கிண்டி. கிண்டி. கிண்டியை விட இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னா சிஐடி கேம்பஸ் இன் தரமணி. துல்லியமா சொல்றாங்க பாருங்க. சிஐடி கேம்பஸ் தரமணி மிகச் சரியான விடை. ஏ அணியினர் நீங்க சென்னைன்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு 10 மதிப்பெண் கொடுக்குறேன். சி அணியினருக்கு ஒரு 5 மதிப்பெண்கள். இதன் தெற்கு மண்டல பிராந்திய அலுவலகம் சென்னையில் உள்ளது. சிஐடி கேம்பஸ் தரமணியில் உள்ளது. சிஐடி கேம்பஸ் 4th கிராஸ் ரோட், தரமணி, சென்னை 113 என்ற முகவரியில் உள்ளது. இதன் பணிகள்: BIS என்பது இந்தியாவின் தேசிய தர நிர்ணய அமைப்பாகும். தரத்தை உறுதி செய்வதற்கும் நுகர்வோரை பாதுகாப்பதற்கும் தரநிலைகளை வகுத்து தயாரிப்பு சான்றிதழ் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் இது இந்திய தொழில்துறையை வழிநடத்துகிறது. இது இந்தியாவில் பொருட்களின் தரப்படுத்தல் ஸ்டாண்டர்டைசேஷன், குறியிடுதல் மார்க்கிங் மற்றும் தரச் சான்றிதழுக்கான தேசிய அமைப்பாகும். குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ். இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு வருகிறது. நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் தேசிய சோதனை இல்லம் இதன் தலைமையகம் எங்குள்ளது? நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் எனப்படும் இந்திய சோதனை இல்லத்தின் தலைமையகம் எங்குள்ளது? நியூ டெல்லி. தவறான விடை. நீங்கள் சி அணியினர்? கொல்கத்தா. கொல்கத்தா மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். நேஷனல் டெஸ்ட் ஹவுஸின் தென் பிராந்திய அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. தலைமை அலுவலகம் கொல்கத்தாவில் இருக்கிறது. இது BIS அங்கீகாரம் பெற்ற சோதனை மையமும் ஆகும். இந்த சோதனை இல்லம் வேதியியல், சிவில், யந்திரவியல் மற்றும் மின் பொறியியல் போன்ற பல்வேறு துறைகளில் நுகர்வோர் தயாரிப்புகளுக்கு சோதனை மற்றும் அளவு திருத்த சேவைகளை வழங்குகிறது. மூலப்பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்களின் தரத்தை மதிப்பீடு செய்கிறது. தயாரிப்புகளுக்கு சோதனை சான்றிதழையும் வழங்குகிறது. இந்த சுற்றினுடைய கடைசி கேள்வி சி அணிக்கு வருகிறது. இந்தியாவின் முதல் நேஷனல் டெஸ்ட் ஹவுஸும் கொல்கத்தாவில் தான் தொடங்கப்பட்டது. இது எந்த ஆண்டு யாருடைய தேவைக்காக தொடங்கப்பட்டது? நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் கல்கட்டான்னு சொன்னீங்க இல்லையா? அது முதல்ல அந்த நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் கல்கட்டாவில் தான் தொடங்கப்பட்டது. அது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, யாருடைய தேவைக்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லணும். எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2011 கீழே கிரியேட் பண்ண. தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர்? 1990. சரி, நான் சொல்றேன், சரியான விடை சொல்றேன். 1912ஆம் ஆண்டிலேயே இது கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இந்திய ரயில்வே துறையின் தேவைகளுக்காக இது தொடங்கப்பட்டது. இதன் முந்தைய பெயர் கவர்மெண்ட் டெஸ்ட் ஹவுஸ் என்பதாகும். இதுல யாருக்கும் மார்க் இல்ல. இப்ப நம்ம அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 8 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 35 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 15 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 95 பாயிண்ட்ஸ். C டீம் 95 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை A வித் 35 பாயிண்ட்ஸ். சி டீம் 95 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், பாராட்டுதல்கள். ஏ டீம் 35 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், பி டீம் 15 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? சுற்று இந்தியாவினுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்தை பற்றிய ஒரு சுற்று. ரொம்ப முக்கியம் இல்லையா? தொழில் வர்த்தகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ முதல் கேள்வி ஏ அணிக்கு வருகிறது. நல்லா கேளுங்க. இந்த மத்திய அரசு நிறுவனம் மத்திய அமைச்சகத்தின் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. இந்த நிறுவனம் உற்பத்தி திறனை மேம்படுத்த பயிற்சி, ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி சேவைகளை வழங்குகிறது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. இது எந்த நிறுவனத்தை குறிக்கிறது? இந்த நிறுவனம் உற்பத்தி திறனை மேம்படுத்த பயிற்சி, ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி சேவைகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு நம்ம எந்த நிறுவனத்தை பத்தி நான் சொல்றேன்றதை நீங்க சொல்லணும். ஏ அணியினர்? FSSI. இல்ல தவறு. நீங்கள் சி அணி? NPC, நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில்.
மிகச்சரியான விடை. நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில், ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில், தேசிய உற்பத்தி மையம். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி பி அணிக்கு வருகிறது, கேளுங்க. தேசிய உற்பத்தி நாள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. பிப்ரவரி 12. பிப்ரவரி 12. மிகச் சரியா சொல்லியிருக்காரு. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பிப்ரவரி 12ஆம் தேதி தேசிய உற்பத்தி நாளாக கொண்டாடப்படுகிறது. எதுக்காக இந்த பிப்ரவரி 12 கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சரி, நான் சொல்லிடுறேன். இதே நாளில் தான் 1958ஆம் ஆண்டு நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் உருவானது. அதனுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 12ஆம் தேதியை தேசிய உற்பத்தி நாளாக கொண்டாடி வருகிறோம். இப்ப அடுத்த கேள்வி சி அணிக்கு. தேசிய உற்பத்தி கவுன்சிலின் சென்னை பிராந்திய அலுவலகம் எப்பெயரால் அழைக்கப்படுகிறது? டாக்டர் அம்பேத்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. மிகச் சரியான விடை. மிக துல்லியமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். டாக்டர் அம்பேத்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி என்னும் பெயரால் அழைக்கப்படும் இது சென்னையில் அம்பத்தூரில் அமைந்துள்ளது. நம்பர் 6 ஆவின் டெய்ரி ரோட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அம்பத்தூர், சென்னை 50. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இன்னும் 2 சுற்று ரொம்ப முக்கியமான சுற்றுகள். நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம மத்திய அரசாங்கத்தால் மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. மத்திய காப்பீட்டு திட்டங்களில் அனைத்து பிரிவினருக்குமான சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் பெயர் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது. பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா. மிகச் சரியான விடை. பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம். மிகச்சரியா சொல்லியிருக்காங்க. பிஎம்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான இத்திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு செய்யப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. பிரதம மந்திரியின் தனி நபருக்கான விபத்து காப்பீட்டு திட்டத்தின் பெயர் என்ன? விபத்து காப்பீடு, ஆக்சிடென்டல் கவரேஜ். PMSPY. சொல்லுங்க சொல்லுங்க. அது எக்ஸ்பான்ஷன் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி பரவாயில்ல, நான் சி அணிக்கு போறேன். சி அணியில் சொல்லுங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம். இத்திட்டம் விபத்து மரணம் அல்லது ஊனத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை வழங்குகிறது. இதற்காக ஆண்டொன்றிற்கு ரூபாய் 20 பிரீமியமாக வங்கிக் கணக்கிலிருந்து தானாக கழிக்கப்படுகிறது. இது 18 முதல் 70 வயதுக்கு உட்பட்ட வங்கிக் கணக்கு அல்லது தபால் நிலைய சேமிப்பு கணக்கு வைத்திருப்போர் இத்திட்டத்தில் சேரலாம். இத்திட்டத்தை தவிர சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா சிகிச்சை திட்டம் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மோட்டார் வாகன விபத்திற்கு பிறகு 7 நாட்கள் வரை பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் 1.5 லட்சம் வரையும் 7 நாட்கள் வரையிலும் பணமில்லா சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு பிரீமியம் ஏதும் கட்ட தேவையில்லை. இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்னும் மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள்? மிகப்பெரிய ஒரு திட்டம். 10,000க்கும் மேற்பட்ட குடும்பம். இந்தியா முழுக்க எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் அந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறார்கள்? நீங்கள் ஏ அணியினர் 5 லட்சம். இல்ல மிகப்பெரிய அளவில் அது மக்களை போய் சென்றடைந்திருக்கிறது. நிறைய பேர் அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். சொல்லுங்க. 10 கோடி. 10 கோடி தவறான விடை. சரி, நான் சரியான விடை சொல்லிடுறேன். சுமார் 55 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இத்திட்டத்தினால் பயனடைந்திருக்கிறார்கள். இப்போ அடுத்த சுற்றும் மத்திய அரசின் காப்பீட்டு திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. பிரதம மந்திரியின் நலத்திட்டங்கள் வரிசையில் எதிர்பாராத மரணத்திற்கான முதன்மையான மத்திய அரசின் காப்பீட்டு திட்டத்தின் பெயர் என்ன? பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி யோஜனா. அதுவும் கரெக்ட் தான். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது எந்த ஒரு காரணத்தினாலும் ஏற்படும் மரணத்திற்கு ஆண்டுக்கு 436 ரூபாய் பிரீமியம் செலுத்த ரூபாய் 2 லட்சம் காப்பீடு வழங்கப்படுகிறது. 18 முதல் 50 வயது வரையிலான வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்தில் சேரலாம். விபத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கும் இத்திட்டத்தில் காப்பீடு கோரலாம். விபத்து இல்லாத மரணங்களுக்கு பதிவு செய்த நாளிலிருந்து 30 நாள் காத்திருப்பு காலம் உண்டு. இப்ப அடுத்த கேள்வி
பி அணியினருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான மத்திய அரசால் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்படும் உடல்நல காப்பீடு திட்டத்திற்கு என்ன பெயர்? நீங்கள் சி அணியினர் நிரமயா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். நிரமயா ஹெல்த் இன்சூரன்ஸ் எனப்படும் நிரமயா உடல் நல காப்பீடு திட்டமாகும். நிரமயா சுகாதார காப்பீடு திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை காப்பீட்டை வழங்குகிறது. மனநல குறைபாடு உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. கேள்வி நல்லா கேளுங்க. பயிர் சேதம் மற்றும் இழப்புகளுக்கு எதிராக விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்ட பயிர் காப்பீட்டு திட்டத்தின் பெயர் என்ன? பிரதான் மந்திரி ஃபசால் பீமா யோஜனா. மிகச் சரியாக துல்லியமாக சொல்லியிருக்காங்க சி அணி. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். பிரதம மந்திரி ஃபசல் பீம யோஜனா திட்டம். இத்திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை நிலைப்படுத்தி அவர்களை விவசாயத்தில் தொடர ஊக்குவிப்பதோடு நவீன விவசாய முறைகளை கண்டுபிடிக்கவும் துணை புரிகிறது. அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று ஒரு பொது சுற்று, பல தகவல்களும் இதில் இருக்கும். சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. மத்திய அரசால் இலக்கியத்திற்காக இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது எது? ஞான்பித் அவார்ட். ஞான்பீட் அவார்ட், ஞானபீட விருது. ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஞானபீட விருது தமிழில் இதுவரை எழுத்தாளர் அகிலனுக்கும் எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்திய குடிமக்களுக்காக, குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளருக்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஓய்வூதிய திட்டத்தின் பெயர் என்ன? அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஓய்வூதிய திட்டத்தின் பெயர் என்ன? நீங்கள் சி அணியினர் பிரதான் மந்திரி அடல் பென்ஷன் யோஜனா. மிகச் சரியான விடை. பிரதான் மந்திரி அடல் பென்ஷன் யோஜனா. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். வங்கி கணக்குடைய 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் சேரலாம். வருமான வரி செலுத்துவோர் இத்திட்டத்தில் சேர தகுதியற்றவர்கள். இத்திட்டத்தில் சேருவோர் தங்கள் பங்களிப்புகளை மாதாந்திரம், காலாண்டு அல்லது அரையாண்டுக்கு ஒரு முறை செலுத்தலாம். 60 வயதிலிருந்து சந்தாதாரர் இறக்கும் வரை உத்தரவாதமான குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 1000 முதல் 5000 வரை அவர்கள் செலுத்தும் பங்களிப்புக்கு ஏற்ப வழங்கப்படுகிறது. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. தேசிய இயற்கை மற்றும் இயற்கை வேளாண்மை மையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? இயற்கை வேளாண்மை அதனுடைய தலைமையகம் கசியாபாத், உத்தரப்பிரதேஷ். மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். உத்தரப்பிரதேசத்தில் கசியாபாத் என்னும் இடத்தில் உள்ளது. இது புதுடெல்லிக்கு அருகாமையில் உள்ளது. இதை தவிர பெங்களூரு, புவனேஸ்வர், நாக்பூர் மற்றும் இம்பால் போன்ற இடங்களில் மண்டல அலுவலகங்கள் உள்ளன. ரசாயனம் இல்லாத விவசாய அமைப்புகளை இந்த அமைப்பு மேம்படுத்துகிறது. உயிர் உரங்கள் மற்றும் கரிம உரங்கள் போன்ற கரிம விவசாய உள்ளீடுகளுக்கான தரநிலைகள் மற்றும் சோதனை நெறிமுறைகளை உருவாக்குகிறது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 65 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 140 பாயிண்ட்ஸ். சி டீம் 140 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க. ஃபாலோட் பை ஏ வித் 65 பாயிண்ட்ஸ். 140 மதிப்பெண்கள் எடுத்து சி அணி முன்னிலையில் இருக்கிறார்கள். ஏ அணியினர் 65 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். பி அணியினர் 25 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த 2 சுற்றும் ரொம்ப நீங்க சொன்னீங்க முன்னாடி ரவுண்ட்ல எஃப்எஃப்எஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்னு சொன்னீங்களா? அந்த ஸ்டார்ட் அப்புக்கு பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில் நிறைய பங்களிப்பை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அளித்து வருகின்றன. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. முதல் முறையாக 2016 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தொடங்கப்பட்ட பொழுது எந்த பிரிவினருக்காக தொடங்கப்பட்டது? ஸ்டார்ட் அப் தான். ஸ்டார்ட் அப்காக தான் 2016 முதல்ல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தொடங்கப்பட்டது. ஸ்டார்ட் அப்கள் உள்நாட்டு மூலதனத்தை அணுகுவதையும் நாட்டில் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதையும் முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தொடங்கப்பட்டது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. முதல் முறையாக 2016 இந்திய அரசாங்கம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்பை தொடங்கும் பொழுது எவ்வளவு கோடி ரூபாயை மூலதனமாக, அதாவது கார்பஸ் ஃபண்டாக கொண்டு தொடங்கியது?
10,000 கோடி. 10,000 கோடி ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. 2016 முதல்ல தொடங்கும் போது ஒரு 10,000 கோடியை கார்பஸா வச்சு அவங்க தொடங்கினாங்க. சரியான விடை பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்னும் ஸ்டார்ட் அப்களுக்கான திட்டத்தில் அரசாங்கம் நேரடியாக முதலீடு செய்யாமல் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிதி மூலமாக முதலீடு செய்கிறது. செபினா தெரியலையா உங்களுக்கு? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒரு நிதி மூலமாக முதலீடு செய்கிறது. அந்த நிதிக்கு என்ன பெயர்? அது ஏஎஃப் கரெக்ட் தான். அதுக்கு என்ன? எக்ஸ்பான்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஏஐஎஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். சரியான விடை சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அதாவது அரசாங்கம் இதில் நேரடியாக முதலீடு செய்யாமல் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிதி மூலியமாக முதலீடு செய்கிறது. அந்த நிதிக்கு பெயர் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0வும் தொடங்கினாங்க. அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0 எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கேள்வி ஏ அணிக்கு. 2024. தவறு. நீங்கள் பி அணியினர் 2025. 2025 சரியான விடை. இந்த வருஷம் தான் தொடங்கினாங்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0 தொடங்கப்பட்டது. இந்த அறிவிப்பை இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது நிதியமைச்சர் அறிவித்தார். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0வின் முக்கிய நோக்கம் என்ன? நிறைய நோக்கங்கள் இருக்கு. ஒரு 2 நோக்கம் சொன்னீங்கன்னா கூட போறோம். என்னென்ன செக்டர் அவங்க எய்ம் பண்ணி அதை தொடங்கினாங்க? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இல்லை, தவறான விடை. நம்ம சி அணிக்கு போகலாம். சி அணியில் நீங்க சொல்லுங்க. நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ் லைக் ஏஐ அந்த மாதிரி. கரெக்டாக சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுங்க. ஏஐ முடிஞ்சது. அதை தவிர நீங்கள் அக்ரிகல்ச்சர். இல்லை யாருக்கா தெரியுமா? சரி, நான் சரியான விடை சொல்லிடுறேன். டீப் டெக்னாலஜி, ஆழமான தொழில்நுட்பம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அதுதான் நீங்க சொன்னீங்க. சிஎன்ஐ சொன்னீங்க. ஸ்பேஸ் டெக், விண்வெளி தொழில்நுட்பம். அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங், மேம்பட்ட உற்பத்தி. குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம். குறை கடத்திகள் எனப்படும் செமிகண்டக்டர் போன்ற துறைகளில் ஈடுபடும் ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0 தொடங்கப்பட்டது. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0 எத்தனை கோடி ரூபாய் மூலதனத்துடன், அதாவது கார்பஸுடன் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது? சொல்லுங்க. 10K crores. 10,000 crores ரூபாய் 10,000 கோடி. சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் 1.0வை போல் இதற்கும் 10,000 கோடி ரூபாய் மூலதனத்துடன், அதாவது கார்பஸ் ஃபண்டுடன் தொடங்கப்பட்டு இந்த நிதியாண்டில் 2,000 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ஒரு பொது சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. நல்லா கேளுங்கம்மா. பிரதான் மந்திரி உஜ்வல யோஜனா 2.0 என்னும் திட்டம் யாருக்கானது? அக்ரிகல்ச்சர். இல்ல. நீங்கள் சி அணியினர் LPG gas. To women's. Poor house. புவர் ஹவுசிங். மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இத்திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை வழங்குவது, வைப்புத் தொகை இல்லாத எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது, முதல் முறை எரிபொருளை நிரப்புவது, அடுப்புகளை கொடுப்பது போன்றவை இதில் அடங்குகின்றன. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. டெலிலா, தொலைதூர சட்டம் என்பது மத்திய அரசின் எந்த திட்டத்தை குறிக்கிறது? டெலிலா. டெலிகாம். இல்ல. நீங்கள் சி அணியினர் Telephone. இல்ல. நான் சரியான விடையை சொல்றேன். இதுல யாருக்கும் மதிப்பெண் கொடுக்க முடியாது. சரியான பதிலை நான் சொல்றேன். இத்திட்டம் நாட்டின் பின்தங்கிய மக்களை, கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை வீடியோ கான்பரன்சிங் அல்லது தொலைபேசி சேவைகள் வழியாக வழக்கறிஞர்களுடன் இணைக்கிறது. சட்ட தகவல் மற்றும் ஆலோசனைகளை வழங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பின்தங்கிய மக்களுக்கு நீதி கிடைப்பதை எளிதாக்குவதே இதன் நோக்கமாகும். இந்த சேவை கிராமப்புறங்களில் உள்ள பொது சேவை மையங்களின் மூலம் நடக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நிக்ஷய் போஷன் யோஜனா அல்லது நிக்ஷய் ஊட்டச்சத்து திட்டம் யாருக்கானது? For tuberculosis patients. ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இத்திட்டம் இந்தியாவில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை வழங்கும் ஒரு திட்டமாகும். இதன் மூலம் காச நோயாளிகளின் சிகிச்சை விளைவுகளை மேம்படுத்தவும்
நோயால் ஏற்படும் இறப்பை குறைக்கவும் வழிவகை செய்யப்படுகிறது. இத்திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றுக்கு வந்திருக்கோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. மிஷன் வத்சல்யா என்னும் திட்டம் யாருக்கானது? மிஷன் வத்சல்யா. உமன் சார். விமன் இல்லை. நீங்கள் சி அணியினர். சில்ட்ரன். அவ்வளவுதான், குழந்தைகளுக்கான திட்டம் அது. சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் ஆதரவான சுற்றுச்சூழலை வழங்கும் ஒரு திட்டமாகும். குழந்தைகளின் உரிமைகள், குழந்தைகளின் பாதுகாப்பு, பராமரிப்பு போன்றவற்றை பேணி பாதுகாக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும். இது ஒரு மத்திய அரசின் நிதி உதவி திட்டமாகும், அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. அக்ரோ எக்கனாமிக் ரிசர்ச் சென்டர் எனப்படும் வேளாண் பொருளாதார ஆராய்ச்சி மையங்கள் இந்தியாவில் 12 உள்ளது. இதில் இந்த மையம் சென்னையில் எங்குள்ளது? அக்ரோ எக்கனாமிக் ரிசர்ச் சென்டர் எனப்படும் வேளாண் பொருளாதார ஆராய்ச்சி மையம் சென்னையில் எங்குள்ளது? கிண்டி. இல்லை, தவறான விடை. கிண்டியில் அல்ல. நீங்கள் சி அணியினர். குரோம்பேட்டையும் தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர். நான் சரியான விடையை சொல்றேன். இது சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கடிகார கோபுர கட்டிடம் சேப்பாக்கம் என்ற முகவரியில் உள்ளது. இந்த வேளாண் பொருளாதார ஆராய்ச்சி மையங்கள் மத்திய வேளாண் மற்றும் விவசாயம் நல அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. வேளாண் பொருளாதார பிரச்சனைகள் குறித்த ஆராய்ச்சி நடத்துதல், அரசு அமைப்புகளுக்கு விவசாயம் பற்றிய தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குதல், விவசாயத்தில் கட்டமைப்பு மாற்றங்களை ஆராய்தல், விவசாய திட்டங்களை மதிப்பீடு செய்தல் ஆகியவை இவற்றின் முக்கிய பணிகளாகும். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்விக்கு வரோம். இந்த கேள்வி சி அணியினருக்கு. மத்திய கூழ் மற்றும் காகித ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? சென்ட்ரல் பல்ப் அண்ட் பேப்பர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சஹாரன்பூர் யூபி. சஹாரன்பூர் யூபி. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சி அணியினருக்கு பாராட்டுதல்கள். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். உத்தரப்பிரதேசத்தில் சஹாரன்பூர் என்னும் இடத்தில் மத்திய கூழ் மற்றும் காகித ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளது. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள்லாம் ஆவலாக நிகழ்ச்சியுடைய முடிவை எதிர்பார்த்துருப்பீங்க. 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 75 பாயிண்ட்ஸ், பி டீம் 40 பாயிண்ட்ஸ், சி டீம் 195 பாயிண்ட்ஸ். சி டீம் 195 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை ஏ வித் 75 பாயிண்ட்ஸ். 195 மதிப்பெண்களை பெற்று சி அணியினர் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். ஏ அணியினர் 75 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். 2வது இடத்தில் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் நம்முடைய பாராட்டுதல். நிறைய நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் பல நல்ல தகவல்களை எல்லாம் நம்ம சொன்னோம். அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கு பெற்றவர்கள் SR பிரீத்திகா, D வித்யபிரியா, D சாமுவேல் ஜான்சன், RJ நிஜிஸ்லின், K ஆர்த்தி, CA அம்ரிஷ்.